அதாவது தமிழ்நாட்டுல யார் அந்த சார் அப்படின்னு தேடும்போது யார் அந்த பாட்டி அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எப்படி கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறதுன்னு ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ கோபம். ஏன்னா பொங்கல் தொகுப்புல ஒரு ரூபா கொடுக்கலையே, ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன, அவங்க ஏதோ ஒரு கோபத்துல முதலமைச்சர் மீது ஒரு கோபத்தை காண்பிக்கிறார்கள். அதை ஒரு அரசியல் சாராத ஒரு தம்பி படம் எடுக்கிறாரு, அவரை கைது பண்றாங்கன்னா நீங்க கருத்து சுதந்திரத்தை எந்த அளவிற்கு நசுக்குகிறீர்கள். நீங்க தான் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. இப்ப அந்த பையனை கைது செய்தாச்சு. இப்ப அந்த எதிர்ப்பை தெரிவித்த பாட்டி யாருன்னு தேடிக்கொண்டே இருக்கிறார்களாம். அதனால எதிர்கட்சிகள் யார் அந்த சார்னு கேட்கிறாங்க, ஆளும் கட்சி யார் அந்த அம்மானு பாட்டின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது. யார் அந்த சார்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியாச்சு, விசாரணைகள் வந்தாச்சு. ஆனா ஏன் நீங்கள் ஓடி ஒளிகிறீர்கள்? இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டேங்க?